ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 வீக்குக்கான ஸ்நாக்ஸோட ஃபுட் சாட் போட சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறது. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சின்ன கப்ல பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன கப்ல வேர்க்கடலை, ஒரு சின்ன கப்ல சாப்பாட்டு அரிசி, ட்ரை கிரேப்ஸ் மட்டும் ஒரு 7ல இருந்து 10 எடுத்திருக்கேன். சோ எல்லாத்தையுமே நல்லா வறுபட்ட உடனே மிக்சியில பிளெண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர்ல கண்டிப்பா ஒரு 20 டேஸ் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல 2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு ஒரு 1ல இருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி லம்ஸ் எதுவுமே விழாம 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான உடனே ஒரு சின்ன பனானா எடுத்துக்கோங்க. இங்க பெருசா இருக்கனால நான் ஹாஃப் பனானா மட்டும் பியூரி பண்ணிட்டு அதை நம்ம குக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட இதை சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வெயிட் கெயின் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. 8 மாசத்துல இருந்து 3 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரியே கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம். கண்டிப்பா இதை உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஜவ்வரிசி எடுத்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்திருக்கும். அந்த ஜவ்வரிசியை நம்ம அமுக்கி பார்த்தா நல்லா மாவு மாதிரி ஆயிடும். சோ நம்ம ஊற வச்ச தண்ணியோடயே நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் கிட்ட நான் நட்ஸ் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸி டைஜஷனாவும் இருக்கும். முக்கியமா வெயிட் கெயினுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய ப்ரோட்டீன் ரிச் இதுல இருக்கிறதுனால பேபியை நல்லா ஆக்டிவா வச்சுக்கோ. ஒரு சின்ன வாழைப்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிடுங்க. 1 இயர்க்கு இருக்க குழந்தைக்கு 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட தாய்ப்பால் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அபவ் 1 இயர்க்கு நார்மல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம், பால் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலா பாக்குறதுக்கு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா 7 மாச குழந்தையில இருந்து தாராளமா செஞ்சு கொடுங்க. ரெட் அவல் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிருங்க. அது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன தக்காளி, அரை வெங்காயம் ரெண்டையுமே நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த கிரேட்டர் தான் இருக்குன்றதுனால இதுல நான் கிரேட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு டொமேட்டோ தக்காளி நம்ம இது பண்ணிருக்கோம். இன்னொரு சைடு நம்ம ஊற வச்ச அவல் இருக்குல்ல, அது தண்ணி சேர்க்காம நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பியூரி மாதிரி எடுத்துட்டு லைட்டா உப்பு அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆப்ஷனல் தான். இது அவல் அப்படின்றதுனால தண்ணி மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாது. 1/2 ஸ்பூன்ல இருந்து 3/4 ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஊத்தி வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட ஒரு சைட் ஃபுல்லா வெந்துருச்சு அப்படின்னா எந்த இதுவும் இல்லாம சூப்பரா பரட்ட வந்துடும். அதே மாதிரி இன்னொரு சைடு வேக வச்சிட்டீங்கன்னா சூப்பரான அவல் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுங்க. 1 இயர் பிலோ இருக்கவங்களுக்கு இதை நீங்க மெயின் ஃபுட்டாவே கொடுத்துக்கலாம். எப்படி சாப்பிடுறாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சின்ன சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் இங்க இட்லி பாத்திரத்துல வைக்கிறேன். நிறைய பேர் இந்த இட்லி பாத்திரத்தோட லிங்க் கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சூப்பரா வெந்துரும். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழம் 2 முந்திரியை நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச தண்ணி கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கும் இல்லையா, இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு 1 ஸ்பூன் நெய்ல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வரும். அந்த டைம்ல 1 டம்ளர் தண்ணியை அதோட சேர்த்து நல்லா ரவையை வேக விட்டுக்கோங்க. 3/4 டைம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வேணாம்னு சொல்ற குழந்தைக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பிகாஸ் அவ்வளவு சத்து இருக்கு இதுல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 4 ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாவும் எடுத்துக்கலாம், இல்ல அதுக்கும் அதிகமா வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதிக குவான்டிட்டியில பண்ண போறீங்கன்னா வாஷ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட காய வச்சுக்கோங்க. இதுல 4 முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு 1 முந்திரி அந்த கணக்குக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு இதை இப்போ மிக்சியில அரைக்க போறோம். இது கூட 1/2 ஸ்பூன் கற்கண்டு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கற்கண்டுக்கு பதிலா நீங்க சுகர், பனங்கற்கண்டு, பனவெல்லம் என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட இந்த பாசிப்பருப்பு பொடியையும் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து லம்ஸ் எதுவும் விழாம கிண்டிட்டு 1 இயர்க்கு மேல இருக்க குழந்தைக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பிலோ 1 இயர் அப்படின்னா நீங்க தாராளமா தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற விட்டுட்டு வடிகட்டணும். கண்டிப்பா வடிகட்டிடுங்க. சூப்பரான புரோட்டீன் மில்க் குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. 8 மாச குழந்தையில இருந்து கொடுக்கலாம். தாராளமா 15 to 20 டேஸ் கிட்ட நீங்க வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சு ஆன்லைன்ல வாங்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட இந்த ரெட் அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை நல்லா தோல் சீச்சிட்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் தான். இது ரெண்டையும் மிக்சியில பிளெண்டர்ல நம்ம நல்லா பியூரி மாதிரி பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ஃபுட்டை நம்ம 6 months பிளஸ் இருக்க குழந்தையில இருந்து தாராளமா கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பியூரி மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா 1 இயர் பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு
ஒரு டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 இயர் அபோவ் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க சில்ட்ரன் 1 இயருக்கு மேல இருக்கனால நான் வாட்டருக்கு பதிலா பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு டைம் லம்ஸ் எதுவுமே விழாம கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நெய் மட்டும் 1/2 ஸ்பூன் விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. குயிக் ஈஸி ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்தியும் கூட பாப்பாக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி தான், குயிக்கா செஞ்சிடலாம். ஒரு டம்ளர்ல இருந்து 2 டம்ளர் கிட்ட பொரி வந்து நல்லா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது ஃப்ரெஷ்ஷான பொரியா இருக்கணும். ஒரு டம்ளர் கிட்ட போட்டுக்கல்ல ஒரு 4ல இருந்து 5 பாதாம் தனித்தனியா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு 3 to 4 டேஸ் இல்ல 1 வீக் டிராவல் போறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட இன்ஸ்டன்ட் ஃபுட் ஒரு 3 to 4 வந்து நீங்க வந்து ஃபிளேவர்ஸ்ல நீங்க கேரி பண்ணிட்டு போறது ஓகே. பட் ஆனா ஒரு 1 டேல நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃபுட் மட்டும் நீங்க வந்து தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். இதை நீங்க ட்வைஸ் அ டே கூட தாராளமா, ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கும்போது குழந்தைக்கு தாராளமா டைஜஷன் ஆகுமா அப்படின்ற பயம் எல்லாம் இருக்க வேண்டாம். கண்டிப்பா டைஜஷன்லாம் ஆயிடும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு இந்த இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பூன்ஸ் வேணுமோ அவ்வளவு ஸ்பூன் வந்து நீங்க பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா லம்ஸ் எதுவுமே விழாம கிண்டிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து ரெடி ஆயிடும். நீங்க தாராளமா குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் ஒன் பாத்தீங்கன்னா சத்து மாவு. எனக்கும் இந்த கஞ்சி ஃபார்ம்ல கொடுக்கறது பிடிக்காது. சோ இதுல 2 ஸ்பூன் கிட்ட அந்த பச்சைப்பயிறு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஊத்தி லம்ஸ் எதுவுமே விழாம நல்லா கொஞ்சம் வாட்டரியா வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு மாவை, அதை நீங்க எடுத்து பார்க்கும்போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கு. இதுல இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சமா உப்பு கொஞ்சமா பெப்பர் பவுடர், பிலோ 1 இயருக்கு பெப்பர் பவுடர் லைட்டா ஜீரா பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டுக்கு பதிலா. நல்லா கிண்டிட்டு தவால லைட்டா பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் அன்சால்டட் பட்டர் வந்து இங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவால போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வந்து பரட்டி போட்டா வந்துடும். இந்த பச்சைப்பயிறு மாவு பேன் கேக்க வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுங்க. மறக்காம உங்க குழந்தை எப்படி சாப்பிடுறாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி இதுல எதெல்லாம் உங்க பாப்பாக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. We'll see you in the next video. Bye.